Hi, myself Saranya, Assistant Professor from SNS College of Allied Health Science, Coimbatore. Today we are going to discuss a topic on complications of CABG, which comes under CPP and perfusion technology. Complications of coronary artery bypass grafting அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் சர்ஜரிக்கு அப்புறம். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகலாம், ப்ளீடிங் ஆகலாம், இல்லை டீப் வெயின் த்ரோம்போசிஸ் ஆகலாம், இல்லை அனஸ்தட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், இல்லை ஊண்டே ஒழுங்காக ஹீல் ஆகாமல் போகலாம். க்ரோனிக் கண்டிப்பாக பெயின் இருக்கும். அண்ட் த மென்டல் டிஸார்டர்ஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஃபெக்ஷன் ஆர் ப்ளீடிங் எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம போட்ட இன்செஷன் சைட்டில் நடக்குது, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது நடக்குது, சர்ஜிக்கல் ஏசெப்சிஸ் தேட்டரில் ஒழுங்காக சர்ஜிக்கல் ஏசெப்சிஸ் நம்ம பண்ணலை அப்படிங்கும்போது நமக்கு நடக்குது. அண்ட் டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி ப்ரொலாங்காக போகும்போது நடக்குது, டியூரேஷன் ஆஃப் ப்ரொசீஜர் பேஸ் பண்ணியும் நடக்குது. அண்ட் த லேட் இம்மொபிலைசேஷன் ஆஃப் பேஷண்ட். ஸோ பேஷண்ட்னால் ரெஸ்பிரேட் பண்ண முடியல, அவங்க நமக்கு ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிற டைம்லேயும் தட் இஸ் ஹை சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ப்ளீடிங் அப்படிங்கும்போது இட்ஸ் அ காமன் இன் ஆல் சர்ஜரிஸ். இன்செஷன் பண்ணும்போது ப்ளீடிங் இருக்கும். இன் சிஏபிஜியில் த ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங் ஃப்ரம் த கிராஃப்ட் சைட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி ஹை. 30% ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் சர்ஜரி நமக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுற நெசசிட்டி வருது. ஸ்டர்னல் டெஹிசன்ஸ் அண்ட் கீலாய்ட் ஸ்கேரிங் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ கீலாய்ட் ஸ்கேரிங் அப்படிங்கும்போது யூ கேன் see in this image ஒரு அக்லியான ஒரு ஸ்கேரிங் அவங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகுது. இட்ஸ் ஒன் ஓவர் க்ரோத். அந்த டிஷ்யூ ஓவர் க்ரோத்தாக ஹீல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டர்னல் டெஹிசன்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டர்னமை டிவைட் பண்ணுறோம், தென் ஒன்லி we are able to see the thoracic cavity to visualize the heart. அந்த ஸ்டர்னமை நம்ம ரீயூனியன் பண்ணும்போது, க்ளோஷர் பண்ணும்போது அந்த ஸ்டர்னம் ஒன்றா செய்கிறது இல்லை, ஹீல் ஆகிறது இல்லை. So non-union of the sternum is a very much complication that leads to increased morbidity and the mortality rate. ஸோ இது எதனால் நடக்குது, என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னா இன்டர்னல் மெமரி ஆர்ட்ரியை நம்ம கிராஃப்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் டைம் த செஸ்ட் ரீஜனுக்கு கொஞ்சம் பிளட் சப்ளை லேக் ஆகாது. ஸோ அதனால ஹீலிங் பவர் லேக் ஆகலாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் அனஸ்தீஷியா அப்படிங்கும்போது பேஷண்ட் ஓவர் செடேட்டடாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அஸ்லீப்பாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி ப்ரீத்திங் இருக்கும், வெண்டிலேட்டர் சப்போர்ட் அதிகமாக தேவைப்படும் இன் ஐசியூ செட்டப்பில். பெரிய ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன் இஸ் ஆஃப் பம்ப் கேசஸ் அண்ட் ஒன் இஸ் ஆன் பம்ப் கேசஸ். ஆஃப் பம்ப் கேசஸில் நமக்கு இன்செஷன், ஹார்ட் மேனிப்புலேட் பண்ணுறோம், ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் நடக்கலாம். ஆன் பம்ப் கேசஸில் வாட் எவர் த திங்ஸ் தட் யூ ஆர் இன்சர்ட்டிங் இன் டு அ ஹார்ட், நம்ம என்னென்னலாம் ஹார்ட்டில் பண்ணுறோமோ இது எல்லாமே ஹார்ட்டுக்கு ஒரு இன்சல்ட் தான். லைக் கேனுலேஷன், ப்ரைமிங், ஹீமோலைசிஸ், ஹையர் சக்ஷன் எல்லாமே நமக்கு ஹார்ட்டை டேமேஜ் பண்ணும். போஸ்ட் பர்ஃபியூஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிண்ட்ரோம் தட் அஃபெக்ட்ஸ் த பிரெயின். ஸோ இட் இஸ் அ டிரான்சியன்ட் நியூரோகாக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் வரலாம். பேஷண்ட் சில விஷயங்களை மறந்துடலாம். இஃப் த ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிறத கூட அவங்க மறந்துடலாம். டெலிரியம் அண்ட் இந்த சைக்கோமோட்டார் ஸ்பீட் இருக்காது, டிக்ரீஸ்டு மெமரி, இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஒரு காக்னேட்டிவ் டிஸார்டர்ஸ் வரலாம். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ், இல்லை நம்ம ஒழுங்காக பர்ஃபியூஷன் பிரெயினுக்கு பண்ணலை அப்படின்னாலோ இல்லை ஏர் எம்போலிசம்னாலேயும் கூட நடந்திருக்கலாம். This leads to multi-organ failure and mixed acid-base disturbances-னால கூட நமக்கு வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் ஒரு cerebrovascular accident or injury அப்படிங்கிறது it is a loss of the brain activity because of lack of blood supply. Hypoperfusion-னால இது நடந்திருக்கலாம். Ischemia is a one major cause. So off pump CABG அப்போ your heart is anyway pumping, so there is no higher chance of getting the stroke. Recurrent MI, post-operative also the patient can get an MI. This is of moderate level la irukku, but this can also happen. Why? Because of the patient is having an irregular abnormal rhythm. So irregular abnormal rhythm varadhukana reasons enna அப்படிங்கும்போது surgical causes நம்ம பார்க்கலாம். It can be an embolism, hypoperfusion or a graft failure னால வந்திருக்கலாம். Arrhythmias post operative அப்படிங்கிறது it is absence of a normal rhythm அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு டாக்கிகார்டியாவாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் த பேஷண்ட் கேன் என்டர் இன்டு பிராடிகார்டியா ஆர் அரித்மியாஸ் லைக் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, ஃபிபிரிலேஷன் வரைக்கும் போகும். எச்சில் ஃப்ளட்டர் நடக்குது இன் 40% ஆஃப் த பீப்புள்ஸுக்கு. ஸோ தி ரிதம் அப்நார்மாலிட்டி எதனால் வந்திருக்கலாம் அப்படின்னா எனிதிங் டைரக்ட்லி ஹேப்பனிங் ஆர் டேமேஜ் ஆன் த கார்டியக் மசில், ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் டேமேஜாக இருந்திருக்கலாம், இல்லை பிளட் கிளாட்டாக இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் டைரக்ட்லி ஆன் த சேம்பர்ஸ் ஆர் த ஸ்பெஷல் ஏரியாஸ் ஆஃப் த ஹார்ட். And sustained ventricular tachycardia and ventricular fibrillation some patientsக்கு நடக்குது when you are using a temporary pacemaker. And of course bradycardia, bradyarrhythmias நடக்குது because the heart slowly recovering from the phase அப்படிங்கிறனால and require
பெர்மனன்ட் பேஸ்மேக்கர் இந்த பேஷண்ட்ஸுக்கு தேவைப்படும். இஃப் இட் இஸ் அ பிராடிகார்டியா அப்படிங்கும்போது சம் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். இந்த எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்சஸ் லைக் பொட்டாசியம் டிஸ்டர்பன்சஸ்னால கூட they can get an arrhythmias. லேட் கிராஃப்ட் ஸ்டீனோசிஸ் அப்படிங்கும்போது இந்த கிராஃப்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக் நடந்திருக்கலாம். நம்ம லெஃப்ட் இன்டர்னல் மெமரி ஆர்ட்ரி, ரைட் இன்டர்னல் மெமரி ஆர்ட்ரி, RA, SBG எல்லாமே யூஸ் பண்ணுறோம். சஃபினஸ் வெயின் கிராஃப்டிங் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த கிராஃப்ட்டுக்கான பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் 8 to 15 years வித் ப்ராப்பர் மெடிக்கேஷன், ப்ராப்பர் டயட்ரி, ப்ராப்பர் எக்ஸசைசஸ் இருக்காங்க. சிலர் அதில் விடும்போது there is high chance of getting a graft stenosis. So we have to correct the graft stenosis to the redo procedure. Acute renal failure நடக்கலாம். Why? Because of electrolyte imbalance, hyperperfusion or using of an angiographic dice or preoperative அவங்களுக்கு kidney damage இருந்திருக்கலாம். So that time we want to do an hemofiltration process on bypass. இல்லை அப்படின்னா post operative you can need to use an dialysis. வாசோப்ளேஜிக் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாசோமோட்டார் டோன் அப்படிங்கிற பிளட் வெசல்ஸோட டோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுது, பிளாக் ஆகிடுது. ஸோ இது வந்து ஆஃப்டர் CABG ஒரு 4 ஹவர்ஸுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு ஃபேக்டர். ஸோ இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் பம்ப் லங் சிண்ட்ரோம்னாலேயும் நமக்கு வரலாம். யூ கேன் ஹேவ் அன் ஹை கார்டியாக் அவுட்புட், SPR ரேட் ரொம்ப ரெடியூஸாக இருக்கும். கார்டியாக் tamponade அப்படிங்கும்போது the cavity of the pericardium is filled with a liquid or a blood. So the blood collection around the heart that compresses the heart and muscles நடக்கலாம். poor body or brain cavity நடக்கலாம். ஸோ 5cd டியூப் யூஸ் பண்ணலாம். இல்லை clotting or excessive internal bleeding or hemorrhage thorax நடக்கலாம். ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா called as pericardial centesis where you remove the fluid from the pericardial sac. போஸ்ட் பெரிகார்டியோட்டமி சிண்ட்ரோம் அப்படிங்கும்போது the lack of pericardiumனால there is high friction between the tissues in the heart and the thoracic cavity. ஸோ இதனால் ECG சேஞ்சஸ் இருக்கலாம், பெயின் இருக்கலாம், pleural effusion, pericardial effusion லேயர் அந்த மாதிரி நமக்கு இருக்கலாம். ஸோ இம்யூனிட்டி ஃபினாமினாவில் இருக்கலாம். 3 to 6 வீக்ஸுக்கு they will have an immune disorders and the further complications இதனால வரும். Other complications are phrenic nerve damage, intercostal nerve damage or the thrombocytopenias இருக்கலாம். கேர் பேஷண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிகேஷன்ஸ், எக்ஸசைஸ், அவாய்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், heart healthy diet கொடுக்கணும், proper checkup and maintaining of a good doctor and patient relationship. So every time checkup is very much needed for these patients. Thank you for listening.